ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் லக்ஷி விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி சென்னை மெரினா பீச்சுக்கு போன ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவோம். நாங்கள் குரோம்பேட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில் ஏறி போனோம். அங்கே ரயிலில் அப்படியே சும்மா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நாங்கள் கலைஞர் ஐயா சமாதிக்கு இறங்கினோம். அங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனோம். ஃபஸ்ட் நம்ம அண்ணா இருந்தாங்க. அண்ணாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா நம்ம கலைஞர் ஐயா இருந்தாங்க. அங்கே பகலை விட நைட்டு 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன, நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வரும்போது டைம் ஆகிடுச்சின்னு, க்ளோசிங் டைம் ஆகிடுச்சின்னு எங்களை உள்ளே விடலை. அதனால் நைட் எங்களால் உள்ளே போக முடியல. இனி ஒரு நாள் மறுபடியும் நாங்கள் பீச்சுக்கு போகும்போது நைட் வீடியோ எடுத்து நைட் விளாக் போடுவோம். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அண்ணா நம்ம கலைஞர் ஐயாவோட பேக் சைடு அதை விட அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக எனி டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டு சுத்தமாக அழகாக நீட்டாக இருந்துச்சு. அப்படியேவும் அங்கேயும் நாங்கள் சுற்றிட்டு ஒரு பசுமையான இடத்துல அப்படியே ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கிட்டு ரைட் சைடு வந்தோம்னா அங்கே நம்மளுக்கு கலைஞர் ஐயா சொன்ன வாழ்க்கை தத்துவம் நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு 4-5 இதை ஃபோட்டோ வீடியோ கவர் பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தோம். ஆனால் நிறைய தத்துவங்கள் அழகழகாக இருந்துச்சு. நம்ம பார்க்க நம்மளுக்கே ஆர்வமாக நம்ம கலைஞர் ஐயா நிறைய வசனங்கள் எழுதிருந்துச்சு. அந்த வசனங்களை படிக்க மறந்து போகும் நம்மளுக்கேவும். அங்கேருந்து வர மனசே இல்லை. அப்படியே வெளியே வந்தோம்னா நம்ம அம்மாவோட சமாதி. நெக்ஸ்ட் அம்மா சமாதிக்கு போய் என்ட்ரன்ஸில் ஒரு இரட்டை இலை சின்னம், அம்மாவோட சின்னம் இருந்தது. அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம பாரத ரத்னா எம்ஜிஆர் அவங்களோட சமாதி ஃபஸ்ட் இருந்துச்சு. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அங்கேயே ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம அம்மா அவங்க இருந்தாங்க. அம்மா அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜெயலலிதா அம்மா தான். ஜெயலலிதா அம்மா சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல. என்ட்ரன்ஸில் அம்மாவோட உருவமான சிங்கம், கர்ஜினியான சிங்கம் இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனால் நம்ம டால்ஃபின் சேஃபில் அழகாக அம்மாவோட சமாதியும் உள்ளே இருந்துச்சு. அப்படியே அம்மா சமாதிக்கு போயிட்டு அங்கேயும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தேன். மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்ற வசனம் போட்டு அம்மாவோட சமாதி அழகாக இருந்துச்சு. அப்படியே சுற்றிட்டு நேராக வெளியே வந்தோம். அடுத்து எங்கே போவோம், நம்ம பீச்சுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு குதிரை ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு. ஹார்ஸில் நாங்கள் ஏறலான்னா பாப்பாவை அப்படியே கொஞ்சம் நேரம் மண்ணில் விளையாட விட்டுட்டு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போய் கடலில் போய் ஃபஸ்ட்டு நாங்கள் காலை நினச்சோம். ஃபஸ்ட்டு ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு ஜாலியாக போச்சு. நெக்ஸ்ட் பாப்பாவை தண்ணியில் காலை வச்சோம். ஒரே அழுக. எங்கள் அம்மா அழுகுத்துட்டாங்க. இன்றைக்கி செமையாக நாள் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய மீன் சாப்பிட்டு பானிபூரி நிறைய சாப்பிட்டோம். ஆனால் பாப்பா அழுகிறதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. சாரி. நெக்ஸ்ட் டைம் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக போட்டுறதேன். பாப்பா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் என்னன்னு தெரில, தண்ணியை பார்த்து ஒரே அழுகு முடிச்சு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே எனக்கு மனசு இல்லை. சாரி. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீன் சாப்பிட்டது பானிபூரி கடை நிறைய இதை ரவுண்ட் அடிப்போம். பாய்.